இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு வாரமாக இருந்தது? How was this week for you? எனக்கு பல வேளைகள்ல ஆல்மோஸ்ட் திவ்யா ஃப்ரைடே நைட் நான் காய்ச்சி கொண்டிருக்கிற நேரத்தில் சொன்ன ஒரு காரியம், she told me this week was like a roller coaster. இந்த வீக் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய ups and downs and also roller coaster மேலே கீழே மட்டும் போகாது, சில நேரம் ஸ்பீடா போகும், சில நேரம் ஸ்லோவா போகும். Maybe சில நேரங்கள்ல that might have been our week as well. சில நேரம் ஒரு ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி ஒரு வீக்காக இருந்திருக்கும், இல்லாட்டி ஒரு ரோலர் கோஸ்டர் பயணத்துல in a roller coaster journey it might felt like one phase of it, where it's either going fast or it's either going slow. Maybe அது ஃபாஸ்டா போகுது, இல்லாட்டி maybe அது ஸ்லோவா போய் கொண்டிருக்கு. Maybe அது மேல் நோக்கி போய் கொண்டிருக்கு, maybe it's going up the hill or it's coming down the hill. அது கீழே நோக்கி வந்து கொண்டிருக்கலாம். I don't know what your week feels like. இந்த வாரம் உங்களுக்கு எப்படியாக இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, but you know how your week was. எங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க வீக் எப்படியாக இருந்தது. Just யோசிச்சுக்கோ. யோவான் 21வது அதிகாரம், John chapter 21, we find an interesting story happening here. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடக்கிறது நாங்க காணக்கூடியதாக இருக்குது. இதை நாங்க பவுலியை வாசிக்க முதல் ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட் நான் கொடுத்தேன். If I will give you a little context, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து அவருடைய சீஷர்களுக்கு கிட்டத்தட்ட 2 முறை அவர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். Jesus has died now, he has rose again on the 3rd day, and at least 2 times he has revealed himself to his disciples. But right now அந்த சூழல் எப்படியாக இருக்குன்னா, அந்த என்வாயர்மெண்ட் எப்படியாக இருக்குன்னா, ஒரு சீரான என்வாயர்மெண்டாக இல்லை, ஒரு சீரான காலநிலையாக இல்லை. சீஷர்களுடைய வாழ்க்கையில இந்த லைஃப் ஆஃப் தி disciples is not a time of certainty, because it's a time of uncertainty. ஏன்னா ஜீசஸ் இப்ப மரிச்சிட்டாரு, which disciples-க்கு தெரிந்திருக்க வேண்டியதாக இருந்தாலும் they should have known about it, but they didn't know about it, and so they were afraid. இயேசு கிறிஸ்து மரிக்கணும் அவங்க எதிர்பார்த்திருக்கணும், பட் அவங்க எதிர்பார்க்கல. ஓகே, ஒரு உயிர் தெரிஞ்சுட்டாரு, அவரோட பாடி இப்ப மிஸ்ஸிங் ஆகி இருந்துச்சு, பட் இப்ப கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், even if it should have been a time with them that they should be rejoicing in because Jesus has rose from the dead, they were not actually rejoicing. ஏன்னா அவர் இப்ப ஜீசஸ் இப்ப அவங்களோட நிரந்தரமாக இல்லை. He is revealing himself then and there to them. அப்பவும் இப்பவுமாக அவங்க ஜீசஸ் சும்மா அவங்களுக்கு சீஷர்களுக்கு அவரை வெளிப்படுத்தி கொண்டு மாத்திரம் இருக்கிறார். So we don't know, the disciples are confused. Is Jesus with us? Is the ghost coming and talking to us and going? இயேசு எங்களோட நிரந்தரமாக இருக்கிறாரா, இல்லாட்டி ஒரு பூதமோ ஒரு பேயோ ஒரு ஆவியோ எங்களோட வந்து கலைச்சிட்டு போகுதா? இது என்ன நடக்குதுன்ற ஒரு தடுமாற்றமான ஒரு நிலையில சீஷர்கள் இருக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கு. The disciples are confused. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல இந்த கதை இந்த சம்பவம் நடக்கிறது. முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுது, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமானது, afterwards Jesus appeared again to his disciples by the sea of Galilee
It happened this way. Again, இன்னொரு வெளிப்படுத்தல். Meaning முதலாம் ஒரு சில வெளிப்படுத்தல்கள் இருந்திருக்கு. There were some revelations before. Verse 2, இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்படும் தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது, மூன்றாவது வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. 4வது வசனம் இப்படியாக தெரிவிக்கப்படுது, விடிய காலமான பொழுது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். 5வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? இல்லை. நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அவன் குதித்துட்டு இயேசுவிடத்தில் ஓடி போறான். This is the story. இதுதான் கதையாக இருக்கிறது, இதுதான் சம்பவமாக இருக்குது. வசனம் 1க்கு திரும்ப நாங்கள் கொஞ்சம் கோபமா இருந்தால், முதலாம் வசனத்துக்கு, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். Afterward Jesus appeared again to his disciples by the sea of Galilee. இந்த கடற்கரை, இந்த திபேரியா கடற்கரை என்று சொல்லப்படுகிற இந்த இடம், திபேரியா Sea of Tiberias சொல்லுவாங்க, இல்லாட்டி the Sea of Galilee, இல்லாட்டி கலிலேயா கடலோரம் என்று சொல்லப்படும். So இந்த கலிலேயா கடலோரம் is very significant. இது ஒரு முக்கியமான கடற்கரையாக இருக்கிறது. ஏன்னா இந்த கடற்கரையில தான் இயேசு முதலாவதாக அவருடைய சீஷர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம்னா, if we read Matthew chapter 4 verse 18 onwards, we see Jesus is calling his first disciple. Jesus அவருடைய முதலாவது சீஷர்களை அழைக்கும் சம்பவம் இதே கடலோரத்தில் நடந்தது. So it's very significant. இது ஒரு முக்கியமான இடமாக இருக்குது. ஏன்னா சீஷர்களும் இப்ப இந்த இடத்திலே தான் இருக்கிறாங்க. இப்ப யோவான் சொல்ல வருகிற, யோவான் இந்த புத்தகத்தை எழுதுற நேரம் எங்களுக்கு சொல்ல வருகிற ஒரு முயற்சிக்கிற ஒரு காரியம், இந்த கடலோரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா இந்த சம்பவங்களை வாட்சி கொண்டு வர நேரத்தில் எங்களுக்கு ஓகே, this is where they met Jesus first. இந்த இடத்துல தான் இயேசு முதலாவதாக அவங்க மீட் பண்றாங்க. இந்த இடத்துல வச்சுதான் மத்தேயு, உங்க பைபிள்ஸ்ல நீங்க திருப்பி கொள்ளலாம், ஸ்கிரீன்ல இது வரல, பைபிள்ஸ்ல நீங்க திருப்பி கொள்ளலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து இயேசு முதலாவதாக சீமோன் பேதுருவை அழைக்கிறார். கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாம் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டு
வாருங்கள். Come follow me and I will make you fishers of men. நான் உங்களை மீன் பிடிக்கிறவர்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இப்ப மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவும் அவருடைய சகோதரனான அந்திரே, his brother Andrew, are receiving the call of God in their lives. ஏன் தேவனுடைய அழைப்பை அவங்க பெறுறாங்க. இந்த அழைப்பு பெறுறது என்னது? இப்ப நீங்க மீன் பிடிக்கிறவர்களா இருக்கீங்க, you're just catching fish, but I'm going to turn you into people who catch people. மனிதர்களை பிடிக்கிறவர்களாக போகிறேன். மீனிங் ஆண்டவருடைய நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கொண்டு செல்கிறவர்களாக போகிறேன். I'm going to lift you to another level. But இங்க என்ன நடக்குது? 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்குற நேரத்தில் சொல்லப்படுது, இவங்க எல்லாம் கலிலேயா கடலோரத்துல இப்ப கூடி இந்த கலிலேயா கடலோரத்துல இருந்து அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட, வா மேசியா எங்களை அழைத்திருக்கிறார், the Savior has called us, ஒரு பெரிய ஒரு அழைப்போட, ஒரு பெரிய ஒரு டாஸ்கோட, எக்ஸைட்மெண்டோட வெளியே போறாங்க. கலிலேயா கடலோரத்துல இருந்து அவங்க போற நேரத்துல, wow, we have a big mission in our hands, ஒரு பெரிய ஒரு சேவையோட ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்ற ஒரு எக்ஸைட்மெண்டோட போகிறவர்கள் மீண்டும் ரிட்டர்ன் பண்றாங்க கலிலேயா கடலோரத்துக்கு with the expectations lost. மீண்டும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு சுக்குநூறடைந்து மீண்டும் கலிலேயா கடலோரத்துக்கு. மேபி சில நேரங்கள் எங்களோட வாழ்க்கையிலும் அது ஒரு கட்டமாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டத்துல எல்லாமே நல்லா போய்விட்டு இருந்துச்சு. லைஃப்ல ஆண்டவர் அழைச்ச காரியத்தை செஞ்சு கொண்டிருந்தார். Everything was going well. எல்லா காரியமும் அவர் சொன்ன பிளானிங் படி போய் கொண்டிருந்துச்சு. பட் திடீரென ஒரு சேஞ்ச். என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு நாளாக இருந்தது. பட் சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில சில காலகட்டங்களாக இருக்கலாம், சிலர் சொன்ன வார்த்தைகளாக இருக்கலாம், எங்களுக்கு வந்து ஒரு இமெயிலாக இருக்கலாம், நாங்க எடுத்த ஒரு லோனாக இருக்கலாம், எங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபைனான்சியல் சிச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த நாட்டில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஒரு டாக்டருடைய ரிப்போர்ட்டாக இருக்கலாம், ஒரு கேட்கப்படாத ஒரு ஜபமாக இருக்கலாம், எங்களுடைய வீட்டுல, எங்களுடைய வேலையில, எங்களுடைய படிப்புல நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம். Maybe think that just changed our life. சில சந்தர்ப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சில நேரம் வரலாம், when it changes the whole trajectory of our life. எங்களுடைய முழு வாழ்க்கையில பயணத்தை மாற்றுகிற சில சம்பவம். சீஷர்களுக்கும் அவங்க எதிர்பார்த்தது, wow, we're going to build a big kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்ட போகிறோம். And one day அவங்க ஜெபிச்சு கொண்டிருக்காங்க மலையில. இதான் சோல்ஜர்ஸ் வராங்க, ஜீசஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு, ஜீசஸ் சிலுவையில் உயிர் தெழுந்துட்டார். பட் அவர் எங்களோடு இல்லை. One moment change their life. ஒரு கணம் அவங்களுடைய வாழ்க்கை முற்றுமுழுதாக மாறியது. It changed the whole trajectory of their life. எக்ஸைட்மெண்டோட இருந்தவங்க இப்ப எக்ஸைட்மெண்ட் இல்லாம இருக்கலாம். சில நேரம் நீங்க சொல்லக்கூடியதா இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியம், one loan, my children, எனக்கு பிள்ளை வந்த பிறகு, ஒரு டாக்டர்
வந்த ஒரு இமெயில் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. அந்த வாழ்க்கை மாற்றப்பட்ட இந்த நேரத்தில் சீஷர்கள் என்ன செய்யறாங்க? You know what the disciples are doing? They're going back to fishing. Just யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவத்தை நாம disciples யோசிச்சு பார்ப்போம். ஜீசஸே வந்தாரு. He said, "Come, follow me, and I will make you fishers of men." பேசாம தான் நான் இந்த பாட்டு you came, நீங்க வந்தீங்க, நீங்களே கூப்பிட்டீங்க. இப்ப நாங்க லெஃப்ட்டுக்கு போறதா ரைட்டுக்கு போறதான்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்கு. Now we're clueless on what we are going to do. சீஷர்கள் பயந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய எதிர்பார்ப்பு, their expectation was shattered. They didn't know what to do next. ஆண்டவர் சொன்னது, come and build the kingdom with you. இப்ப kingdom கட்டி எடுப்போம்னு சொன்ன கிங்கே இல்லை. அவங்க பயந்தாங்க. Their expectation was shattered and they were in fear. You know why? ஏன்னா அந்த நாட்கள்ல இயேசுவோடு நாங்க இருக்கிறவர்கள், I am a person who's with Jesus ன்னு சொல்றதுக்கு பயம். ஏன்? அடுத்தது எந்த காலத்துக்கு போகும்? I don't know if I'll be king. So now they hiding. இப்ப எல்லா டிசைபிள்ஸும் ஹைடிங்ல தான் இருக்காங்க. அவங்க வெளியே வரதுக்கே பயம். It's not a good environment for them to be exposed. And they came to conclusions. அவங்க முடிவுரைகளுக்கு they came to a conclusion, okay, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிட்டாரு, so it moves. இதை நாம ட்ரை பண்ணி பார்த்தோம், it didn't work out, so maybe it's finished now. சில நேரம் நாம சில நேரத்துல எங்களோட வாழ்க்கை ஒரு நொடியில் ஒரு மூமெண்ட்ல சேஞ்ச் ஆகிற நேரத்தில் what we think, what happens? உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணாங்க. நாங்கள் நினைச்ச காரியம் நடந்திருக்கோம் இல்லாட்டி பயத்தின் நிமித்தம், because of fear sometimes we limit ourselves. If I go that way, it's going to be tough. இதுக்குள்ள நான் போயிட்டேன்னா கஷ்டமா இருக்கும். இல்லாட்டி ஒரு டாக்டர் ரிப்போர்ட் ஒன்று நாங்க பார்த்த பிறகு நான் பார்த்தேன் 90% பார்க்க இதுதான் நடக்கும், சோ எனக்கு இதுதான் நடக்கும். We come to conclusions. We come to our human conclusions. எங்களுடைய மனித முடிவுரைகள். இந்த சீஷர்கள் அதான் செய்யறாங்க, இந்த டிசைபிள்ஸ் அதான் செய்யறாங்க. Jesus is dead. அவர் உயிர்த்தெழுந்தார். He rose again, but he's not there with them. So they came to the conclusion, okay, this is over. It will finish. அதனால தான் அவங்க திரும்ப ஆண்டவராக அழைச்ச Sea of Galilee கலிலேயா கடலோடு திரும்ப கலிலேயா கடலோடு வராமல் மீன் பிடிக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த கதையா யோவான் இந்த பகுதியில் எழுதுகிற மிக முக்கியமான ஒரு காரியத்தை மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த சீஷர்களை நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்ன I will make your fishers of men is what he said. And now they are returning back to going fishing. திரும்பவும் மீன் பிடிக்கிறவர்களாக. அன்பானவர்களே, சில நேரங்கள் எங்கள் லைஃப்ல சில காரியங்களை நாங்க முயற்சித்து இருக்கலாம், சில காரியங்களை நாங்க தொடங்கி இருக்கலாம், சில காரியங்களை நாங்க ஸ்டெப் பண்ணி இருக்கலாம், but things didn't work out, things didn't go as planned. சில நேரம் அது எங்களுடைய எஜுகேஷனா இருக்கலாம், எங்களுடைய ஜாபா இருக்கலாம், எங்களுடைய ஃபேமிலியில சில காரியங்களாக இருந்திருக்கலாம்.
I don't know what it is for you. But easiயான விஷயம் என்னது? Sleep. Let's go back to ourselves. Let's go back to what we know. Comfortable ஆன இடம் நான் முடிவு. Because நான் வேண்டியிருக்கேன். I don't have everything, but it's okay. I'm comfortable. I know that life. It's okay, I'll settle there. And we try to settle to what God asked for. After the eagle in the temple of Arasana, after the settle even when we go fishing, God will come to find us. Even when we return back to fishing, God will come to find us. நாங்கள் திரும்ப மீன் பிடிக்கிறவர்களாக மாறினாலும் ஆண்டவர் இயேசு எங்களை விட்டு வருவார். இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுது. இரண்டாவது வசனம், சீமோன் பேதுருவும் திதிமோ எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருந்த போதும் Simon Peter, Thomas also known as Didymus, Nathanael from Cana in Galilee, the sons of Zebedee, and 2 other disciples were together. சிலரே உங்களுக்கு இதை வாசிக்கிற நேரம் it feels like these are just names. Okay, யார் யார் கூடி இருந்தாங்கன்னு சொல்ற ஒரு பகுதி தான். இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போன சில நேரம் நாங்கள் யோசிக்கிறது நாம அப்படிதான் வாசிக்கிறது பேர்களா. ஏன்னா சும்மாவே அந்த பேர்கள் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்றது இட்ஸ் வெரி ஹார்ட். So you might as well skip those things. But let me show you the significance of those names. ஏன்னா 7 பேரை பற்றி இந்த இடத்துல ஆண்டவர் யோவான் எழுதுகிறார். ஜான் இந்த புக்கை எழுதுற நேரத்துல he's intentionally mentioning the 7 people who were there. Because now they're stuck. They know what happened, but they don't know what they're going to do. என்ன நடந்துச்சு, என்ன நான் இனி செய்ய போறோம் என்ற ஒரு நடுநிலையில இருக்கிற இந்த 7 பேர் யார் தெரியுமா? முதலாவது பேதுரு. இந்த பேதுரு யார்? He's a leader, but he's a failure. He's நான் எப்படி சொல்றேன், பீட்டர், எனக்கு பீட்டர் விருப்பம்னா பீட்டர் வந்து எங்களை எல்லாரும் ஃப்ரெண்ட் குரூப் அந்த ஹைப் பர்சன் இருப்பான். நான் செய்வேன், நான் இது செய்வேன். ஆனா கடைசியில பார்த்தா முதலாவது சண்டை வந்து முதலாவது ஒரு நாள் you hype all about it. இதை நாங்க செய்வோம், அதை நாங்க செய்வோம்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனா he failed. ஆண்டவரே உங்களுக்காக நான் இந்த வாழ்க்கையை கொடுப்பேன் என்று பேதுரு சொன்னார். ஆனா 3 தடவை சிம்பிளாக நடந்துச்சு. He rejected Jesus thrice and sinned. Here is a failed person. இப்ப இந்த இடத்துல when Peter is there, அவரோட மைண்ட்ல போற காரியம் என்னவா இருக்கு? பீட்டர் வந்து யோர்தான் what did I do? நான் ஒரு மனிதன். I rejected it thrice. அந்த ஒரு கில்ட்டோட, அந்த ஒரு ஷேமோட வாழ்க்கையில ஒரு நபர் தான் Thomas, the doubting Thomas, he's the one who doubts. Jesus முதலாவது தரம் when he revealed himself, அவர் வெளிப்படுத்துற நேரம் அவர் இருக்கல. So he's coming and telling his disciples, அவர் வந்திருக்கவங்க நீங்க ஏதோ சொல்றீங்க. Even Jesus அவருக்கு முன்னால நின்ற நேரத்துல அவர் சொன்னது எனக்கு இன்னும் நம்ப முடியாம இருக்கு. கையே உண்டு அந்த ஆணி வாய்ந்த கரத்துள்ளார் நான் போட்டு நான்
he finds it hard to believe. அவர் நம்புவதற்கு கஷ்டப்பட்டார். Nathaniel of Cana, கானா ஊராகிய நத்தானியேல், இவர் யார் தெரியுமா? யோவான் முதலாவது அதிகாரத்தில் நாம் வாசிச்சோம். முதலாவது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுது, he is a pure and honest man. இயேசு கிறிஸ்துவே சொல்றார், ஜீசஸ் சொல்றார், he is an honest man. And the sons of Zebedee, செபெதேயுடைய குமாரர்கள் யார் தெரியுமா? இவங்களுக்கு ஜீசஸே கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? the sons of thunder. ஏன்னா இவங்க சும்மா ambitious ஆனாங்க. ஏதாவது ஒரு வேலையும் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க பெர்ஃபெக்ட்டா முடிக்கிறாங்க. அவங்க அந்த டிரைவ்ல இருக்கிறாங்க. இதை செய்யணும், இதை பண்ணணும். ஈவன் ஜீசஸுக்கு சொன்னாங்க, ஒரு ஊர் வந்து சமாரிய ஊர்ல ஒரு பாவமான செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் when sin was conquering, you know what they said? Lord, bring down fire from heaven. Fire people. அவங்க go-getters, ambitious ஆனாங்க. But now they stuck. மற்ற இருவர் and 2 other disciples in the episode, they not named. ஏன் அவங்க நேம் போடப்படுகிறாங்க? யோவானுக்கு அவங்க பேர்கள் தெரியாத, இல்லை நிச்சயமாக அவங்க பேர்கள் தெரியும். ஏன்னா உள்ள என்ற 12 பேர். He knows his name. He knows their names. But இன்டெக்ஸ்ல அவர் செய்கிற காரியம் அந்த பேர்களை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறார். Because there are people who are unseen also in people. Sometimes எங்களுக்கு ஒரு திரும்ப நாங்கள் கலிலேயா கடலோரத்துக்கு வந்த மாதிரி உணர்ந்து ஒரு சீசன் ஆக வாழ்க்கை இருக்கிறோம். Or maybe we go through seasons. Or maybe we might go through a season where we feel திரும்ப ஸ்பாட் வந்துட்டே இருக்கிறோம், திரும்ப ஆரம்பத்துக்கே வந்துட்டோம். It feels like, even if you're like Peter, you want to do everything, but over mistakes in நிமித்தம் you would guilt consciously, shame consciously இருக்கலாம். இல்லாட்டி நீங்க தோமாவை போல, தாமஸை போல டவுட்லெஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிற நபராக இருக்கலாம். இல்லாட்டி நீங்க சொல்லலாம், நான் நத்தானியேலை போல, I'm honest, I'm a pure man, but still this happened. இல்லாட்டி நீங்க you might be like the sons of Zebedee. I was ambitious, நான் இதை ட்ரை பண்ணேன், நான் முழு எஃபர்ட்டை போட்டேன், நான் எல்லா யூடியூப் வீடியோஸையும் பார்த்தேன், நான் பாட்காஸ்ட்டை பார்த்தேன், டியூட்டோரியல்ஸை பார்த்தேன், நான் லேர்ன் பண்ணி கொண்டு நான் எல்லாத்தையும் செஞ்சேன். Still it didn't work. I tried everything. I was like மத்த இருவரை போல இருந்திருக்கலாம். ஒண்ணுமே தெரியாது, நான் பேசாமல் இருக்கேன். அண்டர் வந்து கூப்பிட்டு இந்த லைஃப் உயர்த்துவே கொண்டு போனாங்க. But then I know this happened. Maybe it's a lonely journey. Maybe it's a faceless journey. இந்த நபர்களை போல இருக்கிற நபரா யாராவது ஒரு ஆளா நீங்கள் மாட்டிவரா கொண்டு வர கூட்டமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. But you know what they did? இந்த கன்ஃபியூஸ்டா ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இருக்கிற நபர்கள் யோவானை என்று சொல்றார். When they didn't know what to do, all they did was to stay. எனக்கு தெரியாது, ஆம்பிஷியஸா இருந்தேன், நான் ட்ரை பண்ணேன், நான் ஒண்ணுமே எனக்கு வரல. But they stayed together. When you don't know what to do next, just stay together. ஏன் தெரியுமா? The place of restoration is not in certainty, but the place of restoration is in faith. ஆண்டவர் எங்களை
மறுசீரமைக்கிற அந்த ப்ரோசஸ் எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆகும்? எல்லாம் சுமூகமாக இருக்கிற இடத்துல இல்லை, சமூகத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். அதான் நாங்கள் சர்ச் ஒன்றா வார நேரம் சொல்ல இதுல இருக்கிற நாங்கள் எல்லாரும் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், டிஃப்ரெண்டான சூழ்நிலைகள், இந்த வாழ்க்கையில் டிஃப்ரெண்டான வாழ்க்கை கட்டங்களை நாங்கள் போயிருக்கோம். Sometimes it feels like என்ன நாங்கள் அடுத்த செய்ய போறோம்ன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கலாம், இருந்த ஒரு நிலைமையா இருக்கலாம். But what we are doing is when we don't know what to do next, we still stay. அம்மானவர்களே, ஆண்டவர் பிசாசானவன் எங்களை கன்ஃபியூஸ் பண்ற இடம் அதுதான். In one point of my life, சில காரியங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்த நேரத்தில் நான் முயற்சித்த காரியம் என்ன தெரியுமா? நான் தனியாக கொஞ்ச நாட்கள் இருக்க போகிறேன். 2020 பல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில சேஞ்ச் ஆகின நேரத்தில் நான் யோசிச்ச ஒரு காரியம், I'm just going to be alone for some. என்னோட ஒரு பாஸ்டர் காய்ச்சி கொண்டிருந்தார், பாஸ்டர் ஹீமால் என்னோட காய்ச்சி கொண்டிருந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர் ஹீமால் told me, you speak with me often. One day அவரோட காய்ச்சி கொண்டிருக்கிற நேரத்தில் I told him, அவர் என்கரேஜ் பண்ணாரு, hey Aaron, why don't you come and just be on this, come and just try this out if you are comfortable. எனக்கு கொஞ்சம் uncomfortable இருந்துச்சு அந்த இடத்துக்கு போறதுக்கு இல்லை, பட் அவர் கூப்பிட்டனால கொஞ்சம் uncomfortable இருந்துச்சு. I was a bit uncomfortable, so I told him, Himan, I'm just going to be alone for some. Himan, நான் கொஞ்ச நாள் கொஞ்சம் தனியாக இருக்கேன். அவர் உடனே சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? Let's meet up tomorrow. What time is it? Nice. Oh, nice. And he said, let's meet up soon. நான் சொன்னேன், ஓகே, நாளைக்கு நாங்கள் மீட் அப் பண்ணுவோம். இந்த வாழ்க்கையில் மாற்றின ஒரு காரியத்தை அவர் அன்னைக்கு செஞ்சார் தெரியுமா? பிசாசானவன் எங்களை அட்டாக் பண்ணுறது முதலாவது செய்கிற ஒரு காரியம், he make us come alone. அவன் எங்களை lonely, எங்களை கம்யூனிட்டியில் இருப்பார். ஈமான் அன்னைக்கு எனக்கு சொன்ன காரியம், நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ, நீங்க எந்த கம்யூனிட்டியோட இருக்கிறீங்களோ, எந்த சர்ச்சோட இருக்கிறீங்களோ, just be in a place of community. Never be alone, because that's where we are vulnerable to the attack. The thing பிசாசானவன் செய்கிற முதலாவது காரியம் எங்களை தனியா. அன்பானவர்களே, சில நேரங்கள் நான் சில பேரோட காய்ச்சி கொண்டிருந்த நேரம் ஒரு நபர் எனக்கு சொன்ன, அண்ணா நான் வாழ்க்கையில கொஞ்சம் கூடாத பழக்கங்களுக்குள்ள போயிட்டேன் அண்ணா, நான் அதை சரி செஞ்சுக்கிட்டு திரும்ப நான் சர்ச்சுக்கு வரேன். சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் தனியாக போனா ஒரு நாளும் அதை சரி செய்யக்கூடிய நீங்க சரி செஞ்சுக்கிட்டு யாருமே சர்ச்சுக்கு வரணும்னு ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் சொல்றேன், இந்த ஃப்ரீடம் சர்ச் எக்ஸ்பெக்ட் பண்ண. You can come with all your baggage, that's all fine. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். It's okay to come as you are, but God won't keep you as you are. God will work with you. ஆண்டவர் உங்களை வேலை செய்வார், but He there to save you. நான் உங்களை திருத்தவோ, நான் உங்களை கண்டிக்கவோ, that's not our job. சில இடங்கள் அது நடந்தாலும் that's not our job. இதுக்கு வடிவாக சொல்லுவார், it's Holy Spirit's job to convict, it's God's job to correct, it's our job to love. We will love you no matter what. அன்பானவர்களே, நேற்று இரவு என்ன நடந்திருந்தாலும், maybe நீங்க ஆன்லைன் பார்க்கிறீங்களா, maybe you're watching online, whatever happened last night, God is still
சாட்சியாக ஆண்டவர் இன்னுமாக நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துக்கொண்டே. The door is wide open for you. Just stay in the way. அந்த சமூகத்தில் நான் இருக்கிற நேரத்தில் மேபி அந்த காரியம் என்னை விட்டு போகாது. பட் ஓவர் நைட் நடக்கிற ஒரு காரியம் சோஷியல் மீடியா செய்யறாங்க சொல்லுவாங்க, ஓ வைரல் ஆகணும் வைரல் ஆகணும் வைரல் ஆகணும். ஆனா நான் சேலஞ்ச் பண்ற ஒரு விஷயம், இந்த வைரல் கல்ச்சர்ல நாங்க வாழ நேரத்துல இன்னைக்கு வைரல் ஆகி நாங்கள் எங்க இருக்கிறாங்க சொல்லி யோசிப்பாங்க. நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் சில நேரம் ஆடி இருப்போம். நான் ஆடி இருக்கேன் கந்தம் ஸ்டைல். இப்போ அவங்க எங்க வைரல் ஆகி நாங்கள் எங்க? ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கரியரை பில்ட் பண்ணி வந்தாங்க. இன்னைக்கு சில இண்டஸ்ட்ரியில் அதான் நான் திருப்பி இந்த இண்டஸ்ட்ரி sometimes I'm not able viral doesn't change. Sometimes the process is in the process we learn in the process. When we become viral, we don't skip the process. ஆண்டவர் சிலர் நீங்க கம்யூனிட்டியில் இருக்கிற நான் சர்ச்சுக்கு போறேன், வாழ்க்கை மாறும், 2 மாசம் கழிச்சு வாழ்க்கை மாறாம அதே மாதிரி இருக்கலாம். பட் யூ ஸ்டே இன் கம்யூனிட்டி. ஆண்டவருடைய கம்யூனிட்டியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட நேரமோ இன்னும் ஒரு காரியமா இருந்தால் you still have that still small voice. It's God's call for us to come back. அடுத்த வசனங்களுக்குள்ள போல maybe next week நம்ம செய்யலாம். But God's call for us is come back. Come back to being fishers of men Allah. Being fishermen Allah. But come back to being fishers of men. ஆண்டவர் நீங்க மீன் பிடிக்கிறவர்கள இருந்து மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்ன நேரத்தில் அவர் சொல்றாரு, நீங்க திரும்ப மீன் பிடிக்கிறவர்களா போயிட்டீங்க. But come back. My calling for you is not over. நான் உங்களோட வாழ்க்கையில செய்ய தொடங்கினது is not over. Don't come to conclusions. I'm not done with you yet. I'm not done with you yet. If you would just bow down your head and close your eyes. God is saying, under the shoulder of God, come back. I'm not done with you yet. I'm not finished yet. Come back. It's not over. காரியங்கள் சில நேரம் முடிந்ததை போல தோன்றலாம். But it's not over yet. சில காரியங்கள் ஒரு ரோலர் கோஸ்டர்ல கீழ போற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ஸ்டாக்னண்டா போற மாதிரி இருக்கலாம், ஒரே ஒரு சமநிலையிலே போற மாதிரி இருக்கலாம். It's not going ஆண்டவரே. It's not working. I tried this. இத படிச்சா நான் முன்னால போவேன்னு சொன்னேன், ஆனா AI வந்துருச்சு. Now I'm going to lose my job. இந்த ஜாப் போயிடுமோ, இந்த காரியத்தை இன்னொரு ஆள் ரீப்ளேஸ் பண்ணுவாங்களோ, இந்த ரிப்போர்ட் 90% ஆட்களுக்கு இதுதான் நடக்கும்னு சொன்னாங்க. But what's going to happen to me? Is it going to happen to me? இந்த இமெயில் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த இமெயில் எனக்கு பார்த்து வந்துருச்சு. Maybe ஒரு லோனின் நிமித்தம் ஏன் தான் நான் இதை எடுக்கணும், இதுக்கு முதல்ல நான் நல்லா தான் இருந்தேன். But I had to take it, Lord. அது எடுக்க வேண்டியதாகவே இருந்துச்சு. Maybe it's something that happened in our family, or that's something that's happening in our family. ஏதோ ஒரு காரியம் maybe எங்களோட குடும்பத்துல, எங்களோட ஒர்க்ல, எங்களோட படிப்புல நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லாட்டி நடந்த ஒரு காரியமாக இருக்கலாம். Maybe it's pulling you back. God is not done with you yet. All He's saying is come back to me.
we're not done yet. Come back. We're going to keep continuing. It might be tough. காரியங்கள் சில நேரத்தில் டஃப்பாக இருக்கலாம். But we are going to keep continuing. இந்த நேரத்தில் Lord, I need your help. And you so to நம்பராக இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் விரும்பி இருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களோட இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவீங்க. As we all stand, can you say, Lord, I'm giving my heart to you. I'm coming back. நான் மீண்டும் உங்களோட பாதத்துக்கு நான் வருகிறேன். I need your help. I need your presence. I need you, Lord. அன்பானவர்களே, நான் செய்த ஒரு மிஸ்டேக்குக்காக நாங்கள் செய்த ஒரு மிஸ்டேக்குக்காக ஆண்டவர் எங்களை வாழ்நாள் கூறாக கண்டிக்கிற ஆண்டவர் இல்லை என்பதை எப்பொழுது Let's not get into the condemnation that I have to live with this my whole life. ஆண்டவர் நிச்சயமாக காரியங்களை redeem பண்ணுகிறார். நிச்சயமாக காரியங்களை restore பண்ணுகிறார். அவர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், அது பரிபூர்ணம் அடையும் என்று சொன்னார். I came to give them life in abundance, not life in Jesus. So இந்த நேரத்தில் நான் ஆண்டவர் உயர்த்தி சொல்ல முடியும். ஆண்டவரே, Lord, I want to be saved. இந்த காரியத்திலிருந்து நான் திரும்ப வரணும். இந்த காரியத்திலிருந்து நான் மேற்கொண்டு வரணும். Lord, I want to come out of this. This should just be only a season of my life. Lord, I want to come out. சிலரமா ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு தெளிவுபடுத்துவார். சில ஸ்டெப்ஸை எனக்கு தெளிவுபடுத்துவார். God might show us certain things to do. God might show us certain places to go.